the equation of circle with center h comma k. Okay, so is a previous இதில் என்ன பார்த்தோன்னா center with previous center c is center point is 0 comma 0. Okay, ஸோ அதுக்கு வந்து ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து என்னென்னா இந்த சென்டர் பாயிண்ட் வந்து சர்க்கிளோட ஆக்சிஸில் இல்லாமல் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இல்லாமல் திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ் இதில் இல்லாமல் கொஞ்சம் மாறி வருது. ஓகே, இந்த பாயிண்ட் வந்து மாறி வருது. ஸோ அப்போ என்ன ஈக்குவேஷன் வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பயன்படுத்த பண்ண போகிறோம். ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வித் சென்டர் ஹச் கமா கே ரேடியஸ் இஸ் ஆர். ஸோ சென்டர் பாயிண்ட் இஸ் ஹச் கமா கே. நம்மளுக்கு தெரியாது, இங்கேருந்து நம்ம 0 கமா 0ன்னு எழுதிடலாம். ஸோ இப்போ இங்கே இருக்குனாலும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்படி தான் ஹச் கமா கேன்னு எடுத்துக்கிறோம். இதில் வந்து பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிறது மூவிங் பாயிண்ட். ஓகேவா, ஸோ சிபி இஸ் ஆல்ரெடி ஆர் சிபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இதுதான் வந்து சர்க்கிளுக்காக ஸ்டாண்டர்ட் ஃபார்மான ஈக்குவேஷன். ஓகே, இது வந்து எல்லா சர்க்கிள் ஈக்குவேஷனுக்கும் அப்ளிகபிள் ஆகும். இப்போ எந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் இருந்தாலும் சரி, சென்டர் பாயிண்ட் வந்து ஆக்சிஸ் விட்டு வெளியில் ரெண்டு மேட்டிங் ஆக்சிஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மேட்டிங் ஆக்சிஸ் விட்டு வேறு பாயிண்ட் எங்கே இருந்தாலும் சரி இந்த இது அப்ளிகபிள் ஆகும் இந்த ஈக்குவேஷன். ஸோ இதை என்ன பண்ணுறோம், எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் இந்த ஈக்குவேஷன். ஓகே, ஸோ எக்ஸ் மைனஸ் ஹச் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் மைனஸ் 2hx. ஓகேவா, ப்ளஸ் அடுத்து ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் மைனஸ் 2ky மைனஸ் இந்த ஆர் வந்து என்ன பண்ணுறோம் இந்த சைடு கொண்டு வந்துடும். ஸோ மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஒய் ஸ்கொயர் ஃபார்மேட் கொண்டு வரோம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஆர்டர் பொறுத்து. ஓகே, எக்ஸ் ஆர்டர் வந்து 2 இருக்குது. ஸோ இங்கே 1 இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2hx மைனஸ் 2ky ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ என்ன பண்ணுறோம், இதில் வந்து 2g இஸ் ஈக்குவல் டு ஓகே மைனஸ் 2h வந்து என்ன பண்ணுறோன்னா 2gயாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, மைனஸ் 2k என்ன பண்ணுறோம்னா 2f கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ டேக் மைனஸ் 2h இஸ் ஈக்குவல் டு 2g மைனஸ் 2k இஸ் ஈக்குவல் டு 2f. ஸோ c சென்டர் பாயிண்ட் c இஸ் ஈக்குவல் டு h ஸ்கொயர் ப்ளஸ் k ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஓகே, c is equal to h ஸ்கொயர் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, h ஸ்கொயர் கே ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் வந்து என்ன பண்ணணும் சியாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இது அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2hக்கு பதிலாக 2gயை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேவா, இந்த 2k வந்து 2f ஆல் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளஸ் ஸோ இந்த h ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் வந்து சியால் ரீப்ளேஸ் பண்ணுறோம். இஸ் கால்டு ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் எ சர்க்கிள். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் சர்க்கிள் ஈக்குவேஷன் வந்து எப்படி வேணாலும் நம்மளுக்கு வரும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்லேயும் சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. சரிங்களா, ஸோ இப்போ என்னென்னா சென்டர் பாயிண்ட் வந்து ஆக்சிஸில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருந்தால் என்ன அதுக்கு தான் நமக்கு கண்டுபிடிச்சோம். ஒன்றும் இல்லை, இதோட எக்ஸ்பேன்ஷன் ஃபார்ம் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா, அடுத்து ஸோ இது இஸ் அ ஸ்டாண்டர்ட் இஸ் கால்டு ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் எ சர்க்கிள். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா திஸ் ஈக்குவேஷன் இஸ் எ செகண்ட் ஆர்டர். ஓகே, செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். ஓகே, ஸோ செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் நம்ம எப்படி சொல்கிறோம், எக்ஸ் ஸ்கொயரும் ஒய் ஸ்கொயரும் இன்வால்வ் ஆகிருக்கனால தான் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இன் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, இதுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஓகே, ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னா இது என்னென்ன வந்து ஒபே பண்ண ரூல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இஸ் த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் இன் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இது கண்டிப்பாக செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் எக்ஸ் அண்ட் ஸ்கொயருக்கு ஒய் ஸ்கொயருக்கான செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம சம்மு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ ஃபார்மேட் ஒரு ஈக்குவேஷன் சம்மு கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு அந்த ஈக்குவேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ இப்போ எப்படி சொல்கிறோம், எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 இருக்கும், இங்கேயும் 1 இருக்கும். சரிங்களா, ஸோ அதை தான் சொல்கிறோம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் ஈக்குவலாக இருக்கும். பட் நாட் ஈக்குவல் டு 0, கண்டிப்பாக 0வாக இருக்காது. ஓகேவா, அதோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் எங்கே இருக்கா, இல்லை, டேர்மே இல்லை. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் தனியாக ஒய் தனியாக இருக்கா இல்லையா, எக்ஸ் ஒயின் மல்டிபிளிகேஷன் இல்லை. ஸோ அப்படின்னா எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஸோ 3 கண்டிஷன் என்ன சொல்லணும்னா இட்ஸ் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனாக இருக்கும்.
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஒய் ஸ்கொயராக இருக்கும், பட் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எப்படி சொல்லலாம், இங்கேயும் கோஎஃபிஷியன்ட் 1 இதுக்கும் கோஎஃபிஷியன்ட் 1, ஸோ அதனால் ஈக்குவலாக இருக்கும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா இதில் வந்து எக்ஸ் ஒய் டேமே இல்லை, எக்ஸ் ஒய் தான் தனித்தனியாக இருக்கும் இல்லையா, எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படிங்கிற டேமே இல்லை. ஸோ அப்படின்னா எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும். இதுதான் இந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம சம்மில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன சொல்லலாம், இதுக்கு முன்னாடி பார்த்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஎஃபிஷியன்ஸ் இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஏங்கிறத ஒரு கோஎஃபிஷியன்ஸ் கொண்டாடுறோம். சரிங்களா, ஈக்குவேஷன் அப்படி இருந்தால் என்ன ஆகும், ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ஏ ஒன்றுக்கு இந்த இடத்துல 1 இருக்கும், அதுக்கு பதில் ஏ போடுறோம். ஸோ இப்போ இதில் கோஎஃபிஷியன்ஸ் வந்து எப்படி இருக்கும், இந்த கேரக்டரிஸ்டிக்ஸும் ஒபே பண்ணணும். செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனா செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனா கோஎஃபிஷியன்ட் வந்து எப்படின்னா 2 ஈக்குவல், இங்கே ஏவும் பியும் போடக்கூடாது, இங்கே ஏன்னா இங்கேயும் ஏ தான் இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம சம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ 2g டேஷ், ஏன்னா இந்த இடத்துல ஏ போட்டனால இங்கே 2g டேஷ் ஈக்குவேஷன். இங்கே வந்து என்ன கோஎஃபிஷியன்ஸ் இல்லாமல் இருக்குது இந்த ஈக்குவேஷன். இப்போ கோஎஃபிஷியன்ஸ் இங்கே இருந்ததுன்னா எப்படி ஈக்குவேஷன் மாறும் அப்படிங்கிறத கொண்டாடுவோம். 2g டேஷ் எக்ஸ் ப்ளஸ் 2f டேஷ் ஒய் ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ண டிவைட் பண்ணுறோம். ஸோ எல்லாமே 2g டேஷ் வந்துடும். கீழே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2g டேஷ் டிவைட் பை ஏ எக்ஸ். ஸோ இப்போ கீழே வந்தது. இப்போ என்னென்னா இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இப்போ இதில் கோஎஃபிஷியன்ஸ் எப்படி இருக்குது, ரெண்டுமே ஒன்றா மாதிரி. ஸோ அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் என்ன பண்ணோம், இந்த மாதிரி சப்போஸ் ஏதாவது கோஎஃபிஷியன்ஸ் முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கோஎஃபிஷியன்ஸை நம்ம டிவைட் பண்ணிக்கணும் மற்ற டிஜிட் கண்டிப்பாக. சரியா, வர வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வர வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும். இப்போ உங்கள் 4னா இங்கேயும் 4 தான் இருக்கும், இங்கே 2னா இங்கே 2 தான் இருக்கும், இங்கே 3னா இங்கேயும் 3 தான் இருக்கும். புரியுதுங்களா, அப்படி தான் வரும் ப்ராப்ளம் கண்டிப்பாக. ஸோ இப்போ என்ன பண்ணால் இந்த ஜி டேஷ் டிவைட் பை ஏ வந்து ஜிவாக கன்சிடர் பண்ணிக்கிறோம், எஃப் டேஷ் பை ஏ வந்து எஃபாக கன்சிடர், சி டேஷ் பை ஏ ஈக்குவல் டு சியை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fi ப்ளஸ் இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆல்ரெடி பார்த்தோம். ஓகேங்களா, மறுபடியும் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாறிடுச்சிங்களா, கரெக்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம், மறுபடியும் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம், இந்த ஜி ஸ்கொயர் ஆடிங் அண்ட் சப்ஸ்ட்ராக்டிங் ஆஃப் ஜி ஸ்கொயர் அண்ட் எஃப் ஸ்கொயர். ஸோ அப்படின்னா நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொண்டாட போகிறோம். இது அதுக்காக இது பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2fi ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் is equal மைனஸ் ஜி ஸ்கொயர் மைனஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி ஈக்குவல் டு 0. ஓகேவா, ஆல்ரெடி இருந்த ஈக்குவேஷனில் இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணுறேன், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அப்போ ஏஸ்னா வந்து எக்ஸ் ப்ளஸ் ஜி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எஃப் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. எதுக்காக இந்த இதை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ப்ளஸ் வரும். சரிங்களா, ப்ளஸ். ஓகே, இந்த இடத்துல ப்ளஸ் சைன் வரும். ஸோ இந்த எதுக்கு இந்த ஜி ஸ்கொயர் இந்த எஃப் ஸ்கொயர் வந்து ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொண்டாடுறது தான், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் கொண்டாடுறதுக்காக தான் கொண்டாடணும் செய்கிறோம். சரிங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணணும், எக்ஸ் மைனஸ் மைனஸ் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஆஃப் எஃப் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணி இதுக்கு அப்படின்னா ஸ்கொயர் ரூட் பண்ணிக்கிறோம். ஓகே, அந்த சைடு. ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் இதிலிருந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் எடுக்கணும். ஓகே, இதில் சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து மைனஸ் ஜி. ஓகே, அதுக்கு தான் அந்த ஈக்குவேஷன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து எக்ஸ் மைனஸ் ஹச்னு சொன்னோமா, ஒய் மைனஸ் கே சொல்கிறோமா, அதுதான் அந்த சென்டர் பாயிண்ட் மைனஸ் கண்டிப்பாக வரணும். ஸோ அதனால் மைனஸ் சைன் கொண்டு வரணும். அப்படின்னா உள்ளே எப்படி இருக்கணும், மைனஸ் இருந்தால் தான் உள்ளே ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகே, இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கா, இங்கே கண்டிப்பாக மைனஸ் இருந்தால் தான் இங்கே ப்ளஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த மைனஸ் சைன் பண்ணுறோம். சரிங்களா, ஒய் மைனஸ் எஃப். ஓகேவா, ஸோ இங்கே மைனஸ் எஃப், இதுதான் வந்து சென்டர் ஜி மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப். ரேடியஸ் இஸ் ஆர். ஸோ ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. This is the radius of the circle. This is the standard form of the. This is also standard form of the circle with the coefficients involved for coefficients. So center is minus c of minus g comma minus f. Radius r equal to root of g square plus f square minus c. ஸோ இதுதான் இப்போ மைனஸ் ஜி மைனஸ் எஃப் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி ரொட்டேஷன் எடுத்துருந்தோம். ஓகேவா, ஜி அப்படிங்கிறது ஜி டேஷ் பை ஏ எடுத்துருமா, அதே தான் மைனஸ் ஜி டேஷ் பை ஏ. எஃப் அப்படிங்கிறது வந்து இங்கே எடுத்திருந்தோம் எஃப் டேஷ் பை ஏ. ஸோ இங்கே மைனஸ் எஃப் வரதுனால என்ன பண்ணுறோன்னா மைனஸ் எஃப் டேஷ் பை ஏ. ஸோ ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு இங்கே சி இஸ் ஈக்குவல் டு சி டேஷ் பை ஏ. இங்கே ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், ஆர் இருக்குது. ஓகேங்களா, ஸோ சி டேஷ் ஆர் ஈக்குவல் டு ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஜி டேஷ் வந்து எடுத்து ஜி பதிலாக ஜி டேஷ் எடுத்துருக்கோம். ஸோ அப்போ என்ன மாற்றி எழுதுகிறோம். ஓகே,
ஜிக்கு பதிலாக ஜி டேஸ் டிவைட் பை ஏ எழுதுகிறோம். எஃப்க்கு பதிலாக எஃப் டேஸ் பை ஏ எழுதுகிறோம் இந்த ரேடியஸில். ஓகே, இந்த ரேடியஸ் ஈக்குவேஷனில் ஜிக்கு பதிலாக ஜி டேஸ் பை ஏ, எஃப்க்கு பதிலாக எஃப் டேஸ் பை ஏ, சிக்கு பதிலாக சி டேஸ் பை ஏ எழுதுகிறோம். சரிங்களா? சிக்கு பதிலாக சி டேஸ் பை ஏ எழுதுகிறோம். ஸோ அப்போ எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஏ வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைம்லேயும் வந்துடும். ஸோ அப்புறம் காமனாக ஏ வந்து நம்ம வெளியே எடுப்போம். ஸோ வெளியே எடுக்கும்போது 1 டிவைட் பை ஏ, ஓகேங்களா, சிக்கு பதிலாக சி டேஸ் பை ஏ எழுதுகிறோம். ஓகேவா? ஜி ஸ்கொயர் ஜி டேஸ் ஸ்கொயர், இந்த காமனாக இந்த ஏ வெளியே எடுத்துகிறோம். ஓகேங்களா? ஜி டேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் டேஸ் ஸ்கொயர் மைனஸ் சி. ஓகேவா? மைனஸ் சி. இதுதான் வந்து இந்த ஏ வராது. சரிங்களா? சிக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், சி டேஸ் பை ஏ இருக்கும். சி வந்து காமன் எடுத்துரும், இந்த ஏ இஸ் வராது, நல்லா ஆகுது. சரிங்களா? ஸோ அதுதான் ஈக்குவேஷன். ஸோ இன் திஸ் சர்க்கிள் ஈக்குவேஷன், ஓகேவா, ஸோ சர்க்கிள் இஸ் ரியல். ஓகே, circle is real means if g square plus f square minus c greater than 0, minus c greater than 0, if point of circle, if g square minus f square is equal to 0 means equal to 0 means is the point, circle point is in the circle. So g square plus f square minus c less than 0 means the image, this is imaginary circle with no locus. Okay, this is imaginary circle. Okay, so in this equation c equal to c dash by okay is the imaginary circle. Okay, so from in this equation என்ன சொல்ல தெரிஞ்சுக்கணும்னா, say g square plus f square minus c is greater than 0 is a real circle. If the g square plus f square minus c is equal to 0 means is the point circle. Is g square plus f square minus c less than 0 means is the imaginary circle, is the no log with no locus points. Okay, okay, so in this square this a is வரும். ஓகே, இந்த இடத்துல நம்ம ஏ பாயிண்ட் ஏங்கிறது வரும். ஏன்னா very is eraser. Okay, eraser using this is okay. ஏங்கிற வேல்யூ வந்து கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஏ வந்து வரும். ஏன்னா இங்கே ஜி டேஷ் பை ஹோல் ஸ்கொயர் இருக்கா, நீங்கள் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஓகே, அதை நான் கவனிக்கல. ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிவைட் பை ஏ ஸ்கொயர் வந்திருக்கும். ஓகேங்களா? இங்கே வரும்போது வந்து என்ன வரும்னா 1 டிவைட் பை ஏ 1 ரூட் ஆஃப் ஜி டேஷ் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எஃப் டேஷ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் சி டேஷ் ஏ வரும். ஓகேங்களா? அதுதான் அந்த மாதிரி வரும். சி பை ஏ. ஓகே, சி பை ஏன்னு வரும். ஓகே, இப்போ என்னது ஏ ஸ்கொயர் வெளியே எடுக்கும்பொழுது என்ன ஆகுன்னா இந்த மாதிரி 1 பை ஏ வந்துடும். ஸோ இங்கே ஏ ஸ்கொயர் இருக்காதனால மேலே ஒரு ஏ வரும். சரிங்களா? அது மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 1 பை ஏ மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். புரியுதுங்களா? அதுதான் அந்த சி பை ஏ யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது இஸ் கரெக்ட். ஓகே.